உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஊழல் செய்ய யாரையும் விடமாட்டோம், நாங்கள் செய்யவும் மாட்டோம், செய்தவர்களை விடவே மாட்டோம் என சட்டப்பேரவையில் கர்ஜித்தார் முதலமைச்சர் விஜய். இந்த நடவடிக்கையில் இப்போது சிக்கியிருப்பது திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக திருவண்ணாமலையை கட்டுக்குள் வைத்திருந்தவர். சமீபத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் சென்னையில் உள்ள வீடு, திருவண்ணாமலையில் உள்ள அவரது வீடு, கல்வி நிறுவனங்கள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறது. அப்படி என்ன புகார் அவர் மீது? திமுக ஆட்சியில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமாக இருந்தவர் ஏவா வேலு. அவர் மீது கடந்த ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படாமல் 3,23 லட்சம் ரூபாய் முறைகேடு நடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. அதன் பேரில்தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரெய்டு நடத்தி வருகின்றனர். அறப்போர் இயக்கமும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் இணைந்து தொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த ரெய்டு ஏவா வேலுவோடு முடியவில்லை. கரூர் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரான சங்கர் ஆனந்த் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள். சரி, ஏவா வேலுவுக்கும் செந்தில் பாலாஜியின் நண்பரான சங்கர் ஆனந்திற்கும் என்ன தொடர்பு? அப்படி என்ன நடந்தது? 2021 முதல் 2022 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் கரூர் மாவட்டத்தில் சாலை போடப்பட்டதாக கூறி ஏராளமான கோடி பணத்தை ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் கொள்ளையடித்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதாவது கரூரில் சாலை போடப்பட்டதாக கொடுக்கப்பட்ட பணம் 4,68 லட்சம் ரூபாய். 2022 மார்ச் மாதம் பணம் கொடுக்கப்பட்ட நிலையில் சாலை போட்டுவிட்டதாக மெஷர்மெண்ட் எழுதியதும் அதே மார்ச் மாதம் 2022 ஆண்டில்தான். அப்படி என்றால் பணம் வாங்கியதும் மார்ச் மாதம், சாலையை போட்டுவிட்டதாக கணக்கு காட்டியிருப்பதும் அதே மாதம். இந்த விவகாரம் வெளியே தெரிந்தவுடன் அப்போதிருந்த திமுக அமைச்சர் ஏவா வேலு செந்தில் பாலாஜி நண்பரான ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்தை காப்பாற்ற காவல்துறை உதவியுடனும் பாதுகாப்புடனும் அவசரமாக உண்மையாகவே சாலையை போட முயற்சித்திருக்கிறார்கள். இது நடந்தது ஏப்ரல் மாதம். அதாவது மார்ச் மாதமே சாலையை போட்டுவிட்டதாக கணக்கு காட்டிய நிலையில் சாலையை ஏப்ரல் மாதம்தான் போட்டார்கள் என்பதுதான் இவர்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள். இதையெல்லாம் தெரிந்தும் அப்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்தது ஏன்? மூடி மறைத்தது ஏன் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கேள்வியாக உள்ளது. 2021 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை கரூர் மாவட்டத்திற்கு சாலை போடுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒப்பந்த பணம் மட்டும் 170 கோடி ரூபாய். இதில் 110 கோடி ரூபாய் வரை ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் கொள்ளையடித்திருக்கிறார் என்பதுதான் அறப்போர் இயக்கத்தின் பிரதான குற்றச்சாட்டு. கரூரில் மொத்தமுள்ள 31 டெண்டர்களில் 20 டெண்டர்களை சங்கர் ஆனந்தே எடுத்திருக்கிறார். ஏவா வேலுவும் செந்தில் பாலாஜியின் நண்பருமான சங்கர் ஆனந்தும் இணைந்து நடத்திய இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் நிலையில் இதில் பல முக்கிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் வரை லிங்க் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தங்களிடம் நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்த யாரையும் விடமாட்டோம் என்ற பஞ்ச் டயலாகின் முதல் காவு ஏவா வேலுவா? இன்னும் இந்த லிஸ்டில் திமுக அமைச்சர்கள், பிரமுகர்கள் யாரெல்லாம் இணையப் போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.